நீதிமொழிகள் அதிகாரம் 25. சாலமோனின் வேறு சில நீதிமொழிகள். இவையும் சாலமோனின் நீதிமொழிகளே. இவை யூதாவின் அரசராகிய எசேக்கியாவின் அவையினர் தொகுத்து எழுதியவை. ஒன்றை மறைபொருளாய் வைத்திருப்பது கடவுளுக்கு மாட்சியாம். ஒன்றை ஆய்ந்தறிதல் அரசருக்கு பெருமையாம். அரசரின் உள்ள கிடக்கையை ஆய்ந்தறிய மனிதரால் இயலாது. அது வானத்தின் உயரத்தையும் கடலின் ஆழத்தையும் போன்றது. வெள்ளியினின்று மாசை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டார் அதிலிருந்து அழகிய பொருள் ஒன்றை உருவாக்குவார். அரசரின் முன்னின்று கெடுமதி உரைக்கும் பொல்லாரை அகற்றிவிடு, அப்பொழுது அவரது ஆட்சி நீதி வழுவா நெறியில் நிலைக்கும். அரசர் முன்னிலையில் உன்னை பெரியவரென்று காட்டிக்கொள்ளாதே, பெரியோருக்குரிய இடத்தில் நில்லாதே. பெரியவர் முன் தாழ்த்தப்படுவதை விட நீ மேலிடத்திற்கு வா என்று அழைக்கப்படுவதே உனக்கு மேன்மை. ஏதோ ஒன்றை பார்த்தால் உடனே வழக்கு மன்றத்திற்கு போய்விடாதே. நீ கூறுவது தவறென்று காட்டி வேறொருவர் உன்னை வெட்கமடையச் செய்தால் நீ என்ன செய்வாய்? அடுத்திருப்பவரோடு உனக்குள்ள வழக்கை அவருடனேயே பேசி தீர்த்துக்கொள். வேறொருவரை பற்றிய மறைவான செய்தியை வெளிப்படுத்தாதே. அவ்வாறு வெளிப்படுத்தினால் அதை கேட்பவர் உன்னை இகழ்வார். உனக்கு வரும் மானக்கேடு நீங்காது. தக்க வேளையில் சொன்ன சொல் வெள்ளி தட்டில் வைத்த பொற்கணிக்கு சமம். தங்க சங்கிலியும் பொற்கடுக்கனும் ஓர் இணையாக அமைவது போல எச்சரிக்கை கூறும் ஞானியும் அதை வெறுப்புடன் கேட்பவரும் ஓர் இணையாக அமைவர். குளிர்ந்த பானம் கோடை காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே உண்மையான தூதர் தம்மை அனுப்பினவருக்கு இருப்பார். அவர்தம் தலைவருக்கு புத்துயிர் அளிப்பார். கருமுகிலும் காற்றும் உண்டு, ஆனால் மழை இல்லை. கொடாமலே தன்னை கொடைவள்ளல் என்பவனும் இவ்வாறே. பொறுமை ஆட்சியாளரையும் இணங்கச் செய்யும். இனிய நா எலும்பையும் நொறுக்கும். தேன் கிடைத்தால் அளவோடு சாப்பிடு, அளவை மீறினால் தெவிட்டி போகும், நீ வாந்தி எடுப்பாய். அடுத்திருப்போர் வீட்டுக்கு அடிக்கடி போகாதே, போனால் சலிப்பு ஏற்பட்டு அவர் உன்னை வெறுப்பார். அடுத்திருப்போருக்கு எதிராக பொய் சான்று சொல்பவர் குறுந்தடியையும் வாளையும் கூரிய அம்பையும் ஒத்தவர். இக்கட்டு காலத்தில் ஒரு துரோகியை நம்புவது சொத்தை பல்லையும் நொண்டி காலையும் நம்புவதற்கு சமம். மனத்துயரம் உள்ளவரை பாட்டு பாட செய்தால் குளிரில் உடைகளை களைவது போலவும் புண்ணில் காடியை வார்ப்பது போலவும் இருக்கும். உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு. அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதழலை குவிப்பாய். ஆண்டவரும் உனக்கு கைமாறு அளிப்பார். வடகாற்று மலையை தோற்றுவிக்கும், புறங்கூறுதல் சீற்ற பார்வையை தோற்றுவிக்கும். மாடி வீட்டில் நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல். தொலைவிடத்திலிருந்து வரும் நல்ல செய்தி வறண்ட தொண்டைக்கு கிடைக்கும் குளிர்ந்த நீரை ஒக்கும். பொல்லாருக்கு இணங்கிடும் நேர்மையாளர் கலங்கிய ஊற்றையும் பாழடைந்த கிணற்றையும் ஒத்திருக்கிறார். தேனை மிகுதியாக சாப்பிடுவது நன்றன்று, புகழ்ச்சியை மிகுதியாக விரும்புவதும் நன்றன்று. தன்னடக்கமில்லாத மனிதர் அரண் அழிந்த காவல் இல்லா பட்டணம் போல்வர். நீதிமொழிகள் அதிகாரம் 26. வேநீர் காலத்தில் பனி இருக்குமா? அறுவடை காலத்திற்கு மழை பொருந்துமா? அவ்வாறே மதிகேடருக்கு புகழ் ஒவ்வாது. சிட்டுக்குருவியும்
அடைக்கலான் குருவியும் பறந்து திரிவது போல காரணமின்றி இட்ட சாபமும் காற்றாய் பறந்து போகும். குதிரைக்கு சவுக்கடி, கழுதைக்கு கடிவாளம், முட்டாளின் முதுகுக்கு பிரம்பு. மடையர்களின் கேள்விக்கு அவர்களுடைய அறிவின்மைக்கு ஏற்ப பதிலுரைக்காதே. அவ்வாறு உரைத்தால் நீயும் அவர்களைப் போல் ஒரு மடையனே. மடையர்களின் கேள்விக்கு அவர்களது மடமையை உணர்த்தும் வகையில் பதிலுரை. இல்லாவிடில் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொள்வார்கள். மூடரை தூதாக அனுப்புதல் ஒருவர் தம் காலையே வெட்டி கேடு உண்டாக்கிக் கொள்வதற்கு சமம். ஊனக்கால்கள் தடுமாறி நடக்கும். அவ்வாறே மூடர் வாயில் முதுமொழியும் வரும். மூடருக்கு உயர் மதிப்பு கொடுப்பவர் கவனில் கல்லை இறுக கட்டி வைத்தவருக்கு சமம். மூடர் வாயிலுள்ள முதுமொழி குடிகாரன் கையிலுள்ள முட்செடிக்கு சமம். மூடரையோ குடிகாரரையோ வேலைக்கு அமர்த்துபவர் வழிபோக்க எவராய் இருப்பினும் அவர் மீது அம்பு எய்கிறவரை ஒத்திருக்கிறார். தான் கக்கினதை தின்ன நாய் திரும்பி வரும். அதுபோல மூடர் தாம் செய்த மடச்செயலையே மீண்டும் செய்வர். தமக்கு தாமே ஞானியாய் தோன்றும் யாரையேனும் நீ பார்த்திருக்கிறாயா? அத்தகையோரை விட மூடர் திருந்துவதற்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. வழியில் சிங்கம் இருக்கிறது, வீதிகளில் சிங்கம் அலைகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் சோம்பேறி. கீழ்ப்பட்டையில் கதவு ஆடிக்கொண்டிருப்பது போல் சோம்பேறி தன் படுக்கையில் புரண்டு கொண்டிருப்பான். சோம்பேறி உண்கலத்தில் கையை இடுவான், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பலடைவான். தெளிவுடன் விடையளிக்கும் 7 அறிவாளிகளை விட தான் மிகுந்த ஞானமுள்ளவன் என்று தனக்குத்தானே எண்ணிக்கொள்கிறான் சோம்பேறி. பிறருடைய சச்சரவுகளில் தலையிடுவோர் தெருவில் செல்லும் நாயின் காதை பிடித்து இழுப்போருக்கு ஒப்பாவர். கொல்லும் தீக்கொல்லியையும் அம்பையும் எரியும் பைத்தியக்காரனுக்கு ஒப்பானவர் யாரெனில் பிறரை வஞ்சித்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்பவரே. விறகு இல்லாவிடில் நெருப்பு அணையும், புறங்கூறுபவர் இல்லாவிடில் சண்டை அடங்கும். கரியால் தழல் உண்டாகும், விறகால் நெருப்பு எரியும், சண்டை பிடிக்கிறவரால் கலகம் மூளும். புரணி பேசுவோரின் சொற்கள் பலருக்கு அறுசுவை உணவு போலாம், அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். தீய நெஞ்சத்தை மறைக்க நயமாக பேசுவது மண்பாண்டத்திற்கு மெருகூட்டி அதை பளபளக்க செய்வது போலாகும். பகை உணர்ச்சியுள்ள ஒருவர் நாவினால் கபடமாய் நயம்பட பேசுவார், உள்ளத்திலோ சூது மறைந்திருக்கும். அவர் நயமாக பேசினாலும் அவரை நம்பாதே. அவருடைய உள்ளத்தில் அருவருக்கத்தக்கவை 7 இருக்கும். அவர் தம் பகையை வஞ்சகமாக மறைத்து வைத்திருப்பினும் அவரது தீய குணம் மக்களிடையே அம்பலமாகிவிடும். தாம் வெட்டின குழியில் தாமே விழுவர், தாம் புரட்டின கல் தம் மேலேயே விழும். பொய் பேசும் நா உண்மை பேசுவோரை வெறுக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும். நீதிமொழிகள் அதிகாரம் 27. இன்று நடக்கப் போவதே உனக்கு தெரியாததால் நாளை நடக்கப் போவதை குறித்து நீ பெருமையாக பேசாதே. உன்னுடைய வாயன்று மற்றவர்களுடைய வாய் உன்னை புகழட்டும். உன் நாவன்று வேறொருவர் நாவு உன்னை போற்றட்டும். கள்ளும் மணலும் பழுவானவை, மூடர் தரும் தொல்லையோ இவ்விரண்டையும் விட பழுவானது. சினம் கொடியது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது. ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும்? வெளிப்படுத்தப்படாத அன்பை விட வெளிப்படையான கடிந்துரையே மேல். நண்பர் கொடுக்கும் அடிகள்
நல் நோக்கம் கொண்டவை. பகைவர் தரும் முத்தங்களோ வஞ்சகமானவை. வயிறார உண்டவர் தேனையும் உதறி தள்ளுவார். பசியுள்ளவருக்கோ கசப்பும் இனிக்கும். தம் வீட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரிபவர் தன் கூட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரியும் குருவிக்கு ஒப்பானவர். நறுமண தைலமும் வாசனை பொருள்களும் உள்ளத்தை மகிழ்விக்கும். நண்பரின் கனிவான அறிவுரை மனதிற்கு மகிழ்ச்சியூட்டும். உன் நண்பரையும் உன் தந்தையின் நண்பரையும் கைவிடாதே. உனக்கு இடுக்கண் வரும் காலத்தில் உடன் பிறந்தார் வீட்டிற்கு செல்லாதே. தொலைவில் இருக்கும் உடன் பிறந்தாரை விட அண்மையில் இருக்கும் நண்பரே மேல். பிள்ளாய், நீ ஞானமுள்ளவனாகி என் மனதை மகிழச் செய். அப்பொழுது என்னை பழிக்கிறவருக்கு நான் தக்க பதிலளிப்பேன். எதிரில் வரும் இடரை கண்டதும் முன்மதியுடையவர் மறைந்து கொள்வார். அறிவற்றோர் அதன் எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவர். அந்நியருடைய கடனுக்காக பிணையாக நிற்கிறவருடைய ஆடையை எடுத்துக்கொள். அதை அந்த கடனுக்காக பிணைய பொருளாக வைத்திரு. ஒரு நண்பரிடம் விடியுமுன் போய் உரக்க கத்தி அவரை வாழ்த்துவது அவரை சபிப்பதற்கு சமமென கருதப்படும். ஓயாது சண்டை பிடிக்கும் மனைவி அடைமழை நாளில் இடைவிடா தூறல் போன்றவர். அத்தகு மனைவியை அடக்குவது காற்றை அடக்குவது போலும் கையால் எண்ணெயை இறுக பிடிப்பது போலும் ஆகும். இரும்பு இரும்பை கூர்மையாக்குவது போல ஒருவர் மற்றவரை கூர்மதியாளராக்கலாம். அத்தி மரத்தை பேணி வளர்க்கிறவருக்கு அதன் கனி கிடைக்கும். தம் தலைவரை பேணி காப்பவருக்கு மேன்மை கிடைக்கும். நீரில் ஒருவர் தம் முகத்தை காண்பார். அதுபோல தம் உள்ளத்தில் ஒருவர் தம்மை காண்பார். பாதாளமும் படுகுழியும் நிறைவு பெறுவதில்லை. ஒருவர் கண்களின் விருப்பமும் நிறைவு பெறுவதே இல்லை. வெள்ளிக்கு உலைக்களம், பொன்னுக்கு புடக்குகை. ஒருவருக்கு அவர் பெறுகின்ற புகழே சோதனை. மூடனை உரலில் போட்டு நொய்யோடு நொய்யாக உலக்கையில் குத்தினாலும் அவனது மடமை அவனை விட்டு நீங்காது. உன் ஆடுகளை நன்றாக கவனித்து அறிந்துகொள். உன் மந்தையின் மேல் கண்ணும் கருத்துமாயிரு. ஏனெனில் செல்வம் எப்போதும் நிலைத்திராது. சொத்து தலைமுறை தலைமுறையாக நீடித்திருப்பதில்லை. புல்லை அறுத்த பின் இளம்புல் முளைக்கும். மலையிலுள்ள காய்ந்த புல்லை சேர்த்தவை. செம்மறியாடுகள் உனக்கு ஆடை தரும். வெள்ளாட்டு கிடாய்களை விற்று நீ விளைநிலம் வாங்க இயலும். எஞ்சிய ஆடுகள் கொடுக்கும் பால் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் தேவைப்படும் உணவை கொடுக்கும். உன் வேலையாளுகளுக்கும் வாழ்வு கொடுக்கும். நீதிமொழிகள் அதிகாரம் 28. பொல்லாங்கு செய்தவர்களை எவரும் துரத்தாமலேயே அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நேர்மையாளர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள். ஒரு நாட்டில் நுண்மதியும் அறிவும் உள்ள தலைவர்கள் இருந்தால் அதன் ஆட்சி வலிமை வாய்ந்ததாய் நிலைத்திருக்கும். ஆனால் ஒரு நாட்டினர் தீவினை புரிபவர்களாயின் ஆளுகை அடுத்தடுத்து கைமாறிக்கொண்டே இருக்கும். ஏழையரை ஒடுக்கும் அதிகாரி விளைச்சலை அழிக்கும் பெருமழைக்கு ஒப்பானவர். திருச்சட்டத்தை புறக்கணிப்போர் பொல்லாரை புகழ்வர். அதை கடைபிடித்து நடப்போரோ அவர்களை எதிர்ப்பர். தீயோருக்கு நியாயம் என்றால் என்ன என்பதை தெரியாது. ஆண்டவரை வழிபடுவோரோ எல்லாவற்றையும் நன்குணர்வோர் ஆவர். முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல். அறிவு கூர்மையுள்ள மகன் திருச்சட்டத்தை கடைபிடித்து நடப்பான். ஊதாரிகளோடு சுற்றித் திரிபவன் தன் தந்தைக்கு இழிவு வர செய்வான்.
அநியாய வட்டி வாங்கி செல்வத்தை பெருக்குவோரது சொத்து ஏழையருக்கு இறங்குவோரை சென்றடையும். ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாது இருப்பாரானால் கடவுளும் அவருடைய வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். நேர்மையானோரை தீய வழியில் செல்லத் தூண்டுவோர் தாம் வெட்டின குழியில் தாமே விழுவர். மாசற்றோ நன்மையானவற்றை உரிமையாக்கிக் கொள்வர். செல்வர் தம்மை ஞானமுள்ளவர் என்று எண்ணிக்கொள்வர். நுண்ணறிவுள்ள ஏழையரோ அவர்களது உண்மையான தன்மையை நன்கறிவர். நேர்மையாளர்கள் வெற்றி பெற்றால் மக்கள் பெருமிதம் கொள்வார்கள். பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாயிருப்பார்கள். தம் குற்ற வழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். எப்போதும் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்பவர் பேறு பெறுவார். பிடிவாதம் உள்ளவரோ தீங்கிற்கு உள்ளாவார். கொடுங்கோல் மன்னன் ஏழை குடிமக்களுக்கு முழக்கமிடும் சிங்கமும் இரை தேடி அலையும் கரடியும் போலாவான். அறிவில்லாத ஆட்சியாளர் குடிமக்களை வதைத்து கொடுமைப்படுத்துவார். நேர்மையற்ற முறையில் கிடைக்கும் வருவாயை வெறுப்பவர் நீண்ட காலம் வாழ்வார். கொலை செய்தவன் தப்பியோடுவதாக எண்ணிக்கொண்டு படுகொலியை நோக்கி விரைகிறான். அவனை எவரும் தடுக்க வேண்டாம். நேர்மையாக நடப்போருக்கு தீங்கு வராது. தவறான வழியில் நடப்போர் தீங்கிற்கு உள்ளாவர். உழுது பயிரிடுவோர் நிரம்ப உணவு பெறுவர். வீணானவற்றில் காலத்தை கழிப்போர் எப்போதும் வறுமை நிறைந்தோராய் இருப்பர். உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார். விரைவிலேயே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். ஒருதலை சார்பு காட்டுவது நன்றன்று. ஆனால் ஒரு வாய் சோற்றுக்காக சட்டத்தை மீறுவோரும் உண்டு. வன்கண்ணர் தாமும் செல்வராக வேண்டுமென்று துடிக்கிறார். ஆனால் தாம் வறியவராக போவதை அவர் அறியார். முகப்புகழ்ச்சி செய்கிறவரை விட கடிந்து கொள்கிறவரே முடிவில் பெரிதும் பாராட்டப்படுவார். தன் தாய் தந்தையரின் பொருளை திருடிவிட்டு அது குற்றமில்லை என்று சொல்கிறவன் கொள்ளைக்காரரின் பங்காளி ஆவான். பேராசை கொண்டவன் சண்டை மூளச் செய்வான். ஆண்டவரையே நம்பியிருப்பவர் நலமுடன் வாழ்வார். தன் சொந்த கருத்தையே நம்பி வாழ்பவன் முட்டாள். ஞானியரின் நெறியில் நடப்பவரோ தீங்கு நின்று விடுவிக்கப்படுவார். ஏழையருக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது. அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவார். பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாய் இருப்பார்கள். அவர்கள் வீழ்ச்சியுற்ற பின் நேர்மையாளர்கள் மீண்டும் பெருகுவார்கள்.